கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறோம். நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய நாமத்திற்கு முழுக்க ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் இயேசு சுவாமி, ஆண்டவரே இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஓய்வு நாளிலும் கூட சுவாமி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கவும் நீங்கள் செய்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரை வந்து கொண்டு இருக்கிறவர்களை ஆண்டவரே நீர் விரைவாய் ஆண்டவரை கூட்டி சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதமும் ஆண்டவரே வழிநடத்துதலும் எங்களோடு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். யாரும் வெறுமையாக திரும்பி போகாதபடி ஆண்டவரே உம்முடைய ஆவியின் நிறைவினால் ஆண்டவரை நிரம்பி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல நீர் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த தொடக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு இரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல இயேசு சுவாமி. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமேன். ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மறைவில் நம்ம இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அவர் நம்மை பாதுகாப்பார் என்று போற்றும் விதமாக ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 வேகள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாவரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. என் தேவன் உன் தாவரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே, என் கோட்டையும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் காரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்
வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேசரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேசரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 ஹல்லேலூயா. அவர் தம் சிறகுகளாலே நம்மை மறைத்து மூடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் ஜீசஸ். இன்னும் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை தன்றி யாரையும் நம்ம பாட முடியாது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு நிறைய செஞ்சிருக்காரு, செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. ஆமென். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் நீந்தளித்தீர். தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் நீந்தளித்தீர். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன்.
ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பி நிறம் நடத்துகின்றீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். நிரப்பி நிறம் நடத்துகின்றீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் நிலை பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் நிலைப்பாறுதல். உமது கோலும் உம் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுவே. உமது கோலும் உம் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுவே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கனி செடியில் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியில் படர்ந்திலங்க. கீழை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தீர். கீழை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கனி செடியில் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியில் படர்ந்திலங்க. கீழை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தீர். கீழை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உள்ளம் பொங்குது? ஆமென். ஏன் உள்ளம் பொங்குது? ஆண்டவர் நமக்குள்ள இருந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாரு இல்லையா? உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை நம்ம கொடுக்குறாரு. ஏன் எதனால கொடுக்குறாரு அப்படின்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட
டெய்லி நெருங்கி ஜீவிக்கிறனால நமக்கு பிரச்சனைகள் வரும், இப்போ கவலைகள்லாம் இருந்தாலும் ஒரு சந்தோஷத்தோடு நம்ம வாழ்கிறோன்னா ஆண்டவருக்குள்ளே நம்ம நினைத்திருக்க கொடியாய் அவர் மேல் படர்ந்தில்லைங்க. ஆமேன். அந்த சரணத்தை இன்னொரு தடவை நம்ம பாடி ஆண்டவரை துதிப்போமா? ஆமேன். ஜீசஸ். கைகளை தட்டி பாடுவோமா? கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தீர். செய்தீர். உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உன்னை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஆமென் ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது நிறைய அற்புதங்கள் செஞ்சார். ஆமென். நிறைய குருடர்களுக்கு பார்வையளித்தார், செவிடர்களை காதுகளை திறந்தார். இன்னும் அது நிறைய அற்புதங்கள். ஆமென். நம்ம பைபிளில் படிச்சிருப்போம். அதில் ஒரே ஒரு அற்புதத்தை மட்டும் நம்ம இன்னைக்கு அதை நினச்சி ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை நினச்சி ஒரு பாடலை நம்ம பாட போகிறோம். மார்க் 7ஆம் அதிகாரம் 33, 34, 35 அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செவிடன், அதாவது செவிடனான கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை வந்து ஆண்டவர்கிட்ட கொண்டு வராங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அது அவரை தொடும்படி வேண்டிக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வேத வசனம் ஆரம்பிக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவனை தனியே அழைத்து தன் விரல்களினால் தன் காதில் அவனோட காதில் வச்சு உமிழ்ந்து வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து எப்பத்தா என்று சொன்னார். எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அது அந்த அற்புதத்தை நம்ம என்ன ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோம் அப்படின்னா, அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்துச்சு, ஆண்டவருடைய அந்த எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க ஜஸ்ட்டு ஆண்டவர் நம்மளை தொட்டால் போதும். ஏன்னா நம்ம வேதத்தில் பார்க்குற ஆசீர்வாதங்களில் ஆண்டவருடைய ட்ரெஸ்ஸை தொட்டு ரெக்கவர் ஆன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த ஒரு கொன்னை வாயுடைய செவிடன், அவருடைய மனநிலை என்ன, அவனால் பேச முடியாது, ஆண்டவர்கிட்ட கேட்க முடியாது. செவிடன், ஆண்டவர் சொல்கிறதையும் அவனால் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. அப்படி இருக்க ஒருத்தன் எப்படி ஆண்டவரை அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, ஆண்டவர் அவனை என்ன பண்ணணும், தனியாக பிரித்து எடுத்துகிட்டு போய் அவனுடைய மகிமையை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்ம கேட்கக்கூடாதபடிக்கு, கேட்கக்கூடாதபடிக்கு செவிடன், நம்ம காதுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, கண்கள் அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் அதை நமக்கு திறக்கப் போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் கூட நம்ம சேர்றது தான் நம்மளுடைய முழு நோக்கம், முழு ஆசை. ஹல்லேலூயா. ஸோ அந்த ஒரு பாடல் இப்போ கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. ஹல்லேலூயா. ஆமென். இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று உம் வாயிலிருந்து கூறப்பட்டால் உடன் திறக்கும். வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும்.
கூறப்பட்டாலுடன் திறக்கும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டால் உடன் விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் முன்னே தகர்ந்து விழும். செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டாலுடன் விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் முன்னே தகர்ந்து விழும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. குருடான கண்கள் அடைப்பட்ட செவிகள் நீர் தொட்டால் உடன் திறக்கும். ஊமையான வாய்கள் மந்தமுள்ள நாவுகள் நீர் சொன்னால் உம்மை துதிக்கும். குருடான கண்கள் அடைப்பட்ட செவிகள் நீர் தொட்டாலுடன் திறக்கும். உமையான வாய்கள் மந்தமுள்ள நாவுகள் நீ சொன்னாலும் துதிக்கும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. பாவக்கட்டானாலும் சாபக்கட்டானாலும் நாமத்தினால் அவிழும். தீரை கதவானாலும் கல்லறையானாலும் வல்லமையால் திறக்கும். பாவக்கட்டானாலும் சாபக்கட்டானாலும் இயேசு நாமத்தினால் அவிழும். சிறை கதவானாலும் கல்லறையானாலும் வல்லமையால் திறக்கும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. அல்லேலூயா. பாடுங்க மறுபடியும் கைகளை தட்டி. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடைப்பட்ட கதவுகள் திறக்க போகிறது. ஆமென். விசுவாசத்தோடு பாடுவோம். வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று வாயிலிருந்து கூறப்பட்டால் உடன் திறக்கும். வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று வாயிலிருந்து கூறப்பட்டாலுடன் திறக்கும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டால் உடன் விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் முன்னே தகர்ந்து விழும். செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டாலுடன் விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் முன்னே தகர்ந்து விழும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. குருடான கண்கள் அடைப்பட்ட செவிகள் நீர் தொட்டால் உடன் திறக்கும். ஊமையான வாய்கள் மந்தமுள்ள நாவுகள் நீர் சொன்னால் உம்மை துதிக்கும். குருடான கண்கள் அடைப்பட்ட செவிகள் நீர் தொட்டாலுடன் திறக்கும். உமையான வாய்கள் மந்தமுள்ள நாவுகள் நீ சொன்னாலும் துதிக்கும்.
எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. பாவக்கட்டானாலும் சாபக்கட்டானாலும் நாமத்தினாலவிலும், சீரை கதவானாலும் கல்லறையானாலும் வல்லமையால் திறக்கும். பாவக்கட்டானாலும் சாபக்கட்டானாலும் இயேசு நாமத்தினாலவிலும், சிறை கதவானாலும் கல்லறையானாலும் வல்லமையால் திறக்கும். எப்பத்தா என்று சொல்லி திறப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. 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 ஹல்லேலூயா. ஆமென். இயேசு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கதவுகள் ஆண்டவரே, நாங்கள் கேட்கக்கூடாதபடி ஆண்டவரே எங்கள் செவிகளும், ஆண்டவரே நாங்கள் பேசக்கூடாதபடி எங்கள் வாய்களும் ஆண்டவரே மந்தமாய் இருக்குமானால் அதை ஒரு விசை ஆண்டவரே இந்த நாளில் என்னை திறந்து ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே அற்புதமான ஆண்டவர் காரியங்களை எங்களுக்கு நீர் போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் என்னை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. பொன்மாரியாக என்று பொழிந்திட்ட ஆவியை, பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும். நிச்சயமான மூழ்கியே என் தலையை நனைக்க, அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் என்று தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் என்று தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் என்று தேவா. முன்மாரியாக பொழிந்திட்ட ஆவியை, பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும். நீச்சலாடம் மூழ்கியே நேசரன்பில் மகிழ, அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் நம்மை தேவா. நம்முடைய உயிர்ப்பிக்க வேண்டிய காரியங்கள் மாரியாக பொழிந்திட்ட ஆவியை, பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் நம்மை தேவா. மாரியாக பொழிந்திட்ட ஆவியை, பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. தேவமைந்தன் இயேசுவை விசுவாசித்தோம், போதிக்கும் ஆவியாலே நிறைத்திடுமே. தேவமைந்தன் இயேசுவை விசுவாசித்தோம், போதிக்கும் ஆவியாலே நிறைந்திடுமே. என்னை அபிஷேகமே என்னை நரைக்க, ஆவியால் நிரப்புமே
ஆத்திரம் வழிந்தோடும் நீச்சலாலம் மூழ்கியே நேசர் அன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் என்று தேவா. அப்படியே நம்ம எல்லாரும் எழுந்திருந்து கர்த்தரை ஆராதிப்போமா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் ஆராதிங்க. இது ஆராதனைக்கான நேரம். உங்களுக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. மகிமைக்குள்ளான தேவன் ஆண்டவரே. கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய ஆவியால் எங்களை நிரப்பி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பும் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய வசனங்கள் ஆண்டவரே எங்கள் கால்களுக்கு ஆண்டவரே வெளிச்சமாக இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய வசனங்களை எங்கள் முன் மனதில் பதித்து ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரை உயிர்ப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிறவி குருடனையும் ஆண்டவரே அந்த கொன்னை வாயுடைய செவிடனை ஆண்டவரை திறந்த தேவன் எங்கள் கதவுகளை ஆண்டவரை எங்கள் வாய்களையும் எங்கள் செவிகளையும் நீர் திறக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே மனசில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே என்னிடத்தில் ஆண்டவரை திறக்கப்பட வேண்டிய காரியங்கள் ஆண்டவரே என்னுடைய காதுகள் கேட்கப்பட வேண்டிய காரியங்கள் ஆண்டவரே ஏதாவது இருக்குமானால் அதை ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவர் ஆவியில கேளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவ தண்ணீராகிய உம்முடைய ஆண்டவரே வசனத்தை ஆண்டவரே எங்கள் ஆண்டவர் ஆத்துமாவிற்கு உயிர்ப்பிக்க வேண்டிய அந்த வசனத்தை ஆண்டவரே எங்களை பலப்படுத்த வேண்டிய அந்த வசனத்தை ஆண்டவரே எங்களுக்காக நீர் அனுப்பி ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் ஆண்டவரே பலத்தை தருகிற தேவன். ஆமென் ஸ்தோத்திரம். அவர் சோர்ந்து போகிறவர்களை சும்மா விடுறதில்லை ஆண்டவரே. அவர் ஆவியால கழுகுகளைப் போல ஆமென் ஸ்தோத்திரம் கழுகுகளைப் போல செட்டைகளை எழுப்புகிற தேவன். இந்த காலை வேளையிலும் சோர்ந்து போய் ஆமென் ஏதோ ஒரு காலக்கம் ஏதோ ஒரு கவலைகள் ஏதோ ஒரு கண்ணீர்கள் ஆண்டவரே நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். அதையெல்லாம் மறந்துட்டு ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய உண்மை துதிப்பதற்காக நீர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. அவரை துதிக்க துதிக்க நம்முடைய எல்லா கட்டுகளும் எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் எல்லா கண்ணீர்களும் நம்மை விட்டு விலகும். ஆமென். அவரை துதிக்க துதிக்க அவரை துதிக்க 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 மட்டும்தான், வேற ஒன்றும் நீங்க செய்ய வேணாம். ஆமென் ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீவ தண்ணீர் ஆண்டவரே ஜீவ தண்ணீர் எங்கள் மேல் நீர் புறப்பட்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவ தண்ணீரை தாரும் ஆண்டவரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஸ்தோத்திரம். அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜீவ தண்ணீரின் ஆவியானவர் ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுக்கக்கூடிய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம் மத்தியிலே உலாவிக் கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். கரங்களை தட்டி தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே வாருமையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே எல்லாரும் வாய்களை திறந்து கேட்போமா. கண்ணுக்காலளவு போதாதையா முழங்காலளவும் போதாதையா. கண்ணுக்காலளவு போதாதையா முழங்காலளவும்
மிதந்து மிதந்து மகிழனுமே. மிதந்து மிதந்து மகிழனுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, வாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. செல்லும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. விசுவாசத்தோடு செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. 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 ஜீவ தண்ணீரே. ஆமென். இந்த சமூகத்தில் எங்கள் மத்தியில் வாருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த சமூகத்தில் வாங்க ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே, எங்கள் பலவீனமான நாங்கள், ஆமென் ஸ்தோத்திரம், பலவீனமான எங்களை பலப்படுத்துங்க சுவாமி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட சுவாமி எங்கள் மத்தியிலே நீர் வந்து ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்தின தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. நீர் செய்த ஆண்டவரே எல்லா காரியங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும் ஆண்டவரே. துதிகளை மட்டுமே நாங்கள் செலுத்த முடியும் ஆண்டவரே. எங்கள் துதி பலிகளை நீர் ஏற்றுக்கொண்ட தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட சுவாமி, இந்த காலை வேளையில் ஆண்டவரே மகிமை பொருந்திய இந்த ஆராதனையிலே நீர் எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியான காரியங்கள் ஆண்டவரே, ஆராதனை மண்ட ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிரசங்க காரியங்கள் அனைத்தையும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல இயேசு சுவாமி. ஆமென். நம் அனைவரும் உட்காருவோம். ஹல்லேலூயா.